எப்பெல்லாம் கர்த்தருடைய உள்ளத்தை பத்தி நம்ம சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் உறவு கொண்டு வாங்க. ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, ஏன் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கல, ஏன் எனக்கு இந்த வாசல் திறக்கல, ஏன் எனக்கு இந்த இந்த விஷயத்துல எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கல, இப்படி எல்லாம் கேள்விகள் வரும்போது ஆண்டவர் கடவுள்னு மட்டும் யோசிக்காம தகப்பன்னு கொண்டு வாங்க. உங்க தகப்பன் உங்களுக்கு கெட்டது நினைப்பாரா? நீங்க ஒரு தகப்பனா இருந்து ஒரு தாயா இருந்து உங்க பிள்ளை கெட்டது நினைப்பீங்களா? உங்க பிள்ளைக்கு நீங்க ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுடைய உள்ள எப்படி இருக்கும்? அதே விஷயத்தை 1000 மடங்கு அதிகமாக்கி பாருங்க. அப்போ நானே என் பிள்ளை மேல இவ்வளோ கரிசனை உள்ள ஒருத்தரா இருக்கிறேன்னா என் தேவன் என் மேல எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருப்பார். அவர் நல்லவர். சூழ்நிலை எவ்வளவுதான் மோசமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவர் நல்லவர்ன்றதுல சந்தேகம் இல்ல. ஃபெய்த்ன உடனே ஒரு சில விஷயங்கள் முக்கியம். எபிரேயர் 11:6 நம்ம படிக்கிறோம். தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதான் ஹீப்ரூஸ் 11:6 நம்மளுடைய ஃபவுண்டேஷனல் வசனமா இருக்குது ஒரு சில நாட்களாவே. பட் விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். ஆனா விசுவாசம்னா என்ன பாருங்களேன். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்டென்றும், அப்புறம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 விஷயத்தை பார்க்கிறோம். முதலாவது தேவன் உண்டு. ஆண்டவர் எங்கேயோ தூரத்துல இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு இல்லை, கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். சங்கீதம் 46 முதல் வசனத்தை படிக்கிறோம். He is a very present help in times of trouble. அப்படின்னா அர்த்தம், பிரச்சனை வரும்போது அவர் நம்ம கூடவே இருக்கிறத வெளிப்படுத்துறார். தேவன் தூரமா இல்லை, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். தேவன் நம்மோட இருக்கிறார். ஏன்னா தேவன் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்வியெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். நம்மளாம் விசுவாசிகள், அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கிறோம். இப்போ கூட ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கிறாரு தெரியும். ஆனால் நம்ம கூட இருக்கிறாரா, நம்ம சூழ்நிலையில் இருக்கிறாரா, அது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் we become believers who are atheists. அப்படின்னா அர்த்தம் விசுவாசிக்கிற நாஸ்திகர்களாக மாறிடுறோம். அவரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவர் இப்போ இருக்கிறாரான்னு தெரியலையே. முதலாவது தெரிஞ்சுக்க, தேவன் உண்டென்றும் அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். 2வது, அவர் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு பலன் அளிக்கிறார்னா அர்த்தம். அவர் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பலன் அளிக்கிறார்னா அது நியாயம். ஒருத்தரை காணோம், கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா 50,000 ரூபாய் தர்றேன், கண்டுபிடிச்சு கொடுத்தா தான் 50,000 ரூபாய். ஆனால் தேட ஆரம்பித்த உடனே யாராவது 50,000 ரூபாய் தருவாங்களா? இந்த வசனத்தை படிக்கிறோம், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆண்டவரே நீங்க வேணும்னு வந்தாலே அதுக்கான பெனிஃபிட்டை கொடுக்குறாராம். இதுதான் கர்த்தர் அன்னைக்கு ரூத் கிட்ட பேசினார் பாருங்க. ரூத் 2 நம்ம தெரிஞ்சுக்கிறோம். போவாஸ் சொல்றாரு, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்தல, எல்லாம் சொல்லுங்க, அடைக்கலம். அடைக்கலமா வந்தியே, உனக்கு இஸ்ரவேலின் தேவனால முழு பலன் உனக்கு கிடைக்கும். அடைக்கலமா வந்தது என்னத்துக்கு பலனு யோசிச்சு பாருங்க. மழை வருதே அப்படின்னு ஏதோ ஒரு வீட்டு ஓரத்தில் நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்க, மழை வர்றதுனால அதுக்குன்னு அந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி வச்சிருவாங்களா? எப்படி பாரு நான் கேட்கிற கேள்வி. இதுதான் கர்த்தர் செஞ்சார். ஆமா ஆமா, அத்தனை பண்ணாரு. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, இந்த வியாதியிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்திலிருந்து என்னை காப்பாத்துங்கன்னு அடைக்கலத்துக்கு வந்தோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மனவாட்டியா நம்மளை மாத்திக்கிட்டது மட்டும் இல்லை, எல்லா சொத்துக்கும் நம்மளை சுதந்திரவாளிகளா மாத்திட்டார். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். கவான், இது யோசிச்சு பாருங்க. இந்த மழை இல்லஸ்ட்ரேஷன் தான் முக்கியமான இல்லஸ்ட்ரேஷன். மழை வருதுன்னு ஒதுங்குறோம், அந்த வீட்டையே நம்ம பேருக்கு எழுதி வச்சா அந்த மாதிரி தேவன் நல்லவரா கெட்டவரா? எவ்வளோ நல்லவர். பரவாயில்ல ஒதுங்கிக்கன்னு சொன்னாலே நல்லவங்க தான். பரவாயில்ல ஒதுங்கிக்க, உனக்கு காப்பியும் பிஸ்கெட்டும் தரேன்னு சொன்னா ரொம்ப நல்லவங்க. பரவாயில்ல ஒதுங்கிக்கோ, காஃபி பிஸ்கெட்டை உள்ள உட்காந்து குடியாமா, ஏமா அப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கரெக்டா இல்லையா? ஓகே, பரவாயில்ல ஒதுங்கிக்க, இந்த காஃபி பிஸ்கெட்டை குடிச்சிட்டு இந்தாமா கொடை, இந்த ஒரு ரெயின் கோட்டு பரவாயில்ல எடுத்துட்டு போ உனக்கு தான் அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி யாரும் இல்லை உலகத்தில். ஆனா வந்த மழைக்கு ஒதுங்கின நம்மளுக்கு காஃபி பிஸ்கெட்டை கொடுத்து, கொடை ரெயின் கோட்டை கொடுத்து, அது மட்டும் இல்லை வீட்டையே நம்ம பேர்ல எழுதி கொடுத்துட்டாருன்னா அந்த தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அந்த அளவுக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கிறார். ரட்சிப்புனா தேவனுடைய மாபெரும் நன்மை அனுபவிச்சவங்க அர்த்தம். எத்தனை ரட்சிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல இருக்கிறோம்? We are the ones who have experienced the great goodness of God. So கர்த்தர் இவ்வளவு நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர்ன்றது தான் விசுவாசத்துடைய அடித்தளமே. Come on, போடுங்க பார்க்கலாம், லைவ் சாட்ல போடுங்க, my God is a good God ன்னு போடுங்க. My God is a good God. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், அவர் நல்லவரா இருக்கிறார். அதுதான் விசுவாசத்துடைய அடித்தளமே. வேதத்திலே அதிக தடவை மென்ஷன் ஆயிருக்கிற லைன், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேக தடவை அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபு 1:17 படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அப்ப கர்த்தர் நன்மையே செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார்.
நல்லது வரும்போது அவர் நல்லவர் நம்ம சொல்லலாம், அது கற்றுக்கலாம், அவர் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவன் ஒருத்தர் தான் நல்லவர்னு சொல்லி இயேசு சொன்னார் பாருங்க. லூக்கா 18:19 படிக்கிறோம். ஒருத்தர் வந்து இயேசுகிட்ட கேட்குறாரு, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் என்ன செய்யணும்னு உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா? இயேசு சொல்றாரு, என்ன போய் நல்ல போதகரேன்னு சொல்றியே, நல்லவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை தேவனை தவிர. அப்ப ஜீசஸ் அங்கேயே நமக்கு பிரசங்கம் பண்ணிட்டார், தேவன் நல்லவர். கமான், எத்தனை பேர் தெரிஞ்சுச்சு அந்த இடத்துல பார், God is good. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறார், நன்மையை செய்கிறவர். யார் யாருக்கு? எல்லாருக்கும் நன்மையை செய்கிறாரு. நல்லவன் இருக்கிற ஊர்லேயும் மழை பெய்யுது, கெட்டவன் இருக்கிற ஊர்லேயும் மழை பெய்யுது. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் சூரிய ஒளி கிடைக்குது. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் காற்றை கொடுக்குறாரு அவங்க சுவாசிக்கிறதுக்காக. பாரு, நம்மளா இருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா கேஸ். ஒரு சில கெட்டவங்களுக்கு மேலே மட்டும் மழை பெய்யாத மாதிரி பண்ணியிருப்போம். ஒரு சில கெட்டவங்க மேலே மட்டும் சூரிய ஒளியே வராத மாதிரி, அவன் மேலே மட்டும் இருட்டு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. லூக்கா 6:35 நம்ம படிக்கிறோம், நன்றி உள்ளவனுக்கும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், நன்றி கெட்டவனுக்கும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், துரோகிங்களுக்கும் அவர் நல்லவரா இருக்கிறார்னு. ஒரே ஒரு நாளைக்கு நம்ம கடவுளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம இப்போவே ஒரு சில பேர் பிளான் பண்ணுறதுல நம்ம அவனுக்கு மட்டும் நல்லதே ஆகக்கூடாது அந்த ஒரு நாள். ஒரு சில பேர் நினைக்கிறோமா இல்லை, அவங்க மேலே மட்டும் சூரியன் பயங்கரமாக வர்ற மாதிரி பண்ணுவோம் நம்ம. அவங்களுக்கு மட்டும் சரியாக காற்று அடிக்காத மாதிரி, அவங்களுக்கு மட்டும் சாப்பாடே கிடைக்காத மாதிரி நம்ம செய்ய மாட்டோமா? தெருவில் நடந்து போகும்போது ஒரு வெறி நாய் கடிச்சிச்சு. கடிச்ச உடனே வேகமாக டாக்டர்கிட்ட போய்க்கிறான், டாக்டர் இந்த மாதிரி நாய் கடிச்சிச்சு. இப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நல்ல வேலை வந்த, நீ மட்டும் வராமல் போயிருந்தனா அந்த வெறி நாய் இருக்குதே, வெறி பிடிச்ச நாய் அது, நான் மட்டும் ஊசி போடலன்னா என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் ஒரு சில வருஷங்களில் நீயும் அதே மாதிரி வெறி பிடிச்சி திரிவ, அப்புறம் நீ கடிக்கிற எல்லாருக்கும் இதே வியாதி வரும். நல்ல வேலை நீ வந்துட்ட, இல்லை உள்ளே போயிட்டு நான் ஊசி எடுத்துன்னு வரேன், நீ உள்ளே போகிறார், இவ்வளோ கொடிய வியாதியா இது அப்படின்னு. வெளியே வரும்போது ஒரு பேப்பர் எடுத்து என்னவோ எழுதின்கிறார், வேகமாக எழுதின்கிறார். அதுக்கு இருப்பா, என்ன அவ்வளோ சீக்கிரம் உயிரில் எழுத ஆரம்பிச்சிட்ட, நீ செத்துட்டா அவன் சொத்தெல்லாம் யாருக்கும் எழுதின்னு இருக்கிறியா, கவலைப்படாது, அத்தா ஊசி எத்துன்னு வந்துட்டேன். அதுக்கு அவர், இல்லை டாக்டர் நீங்கள் வர சும்மா இருங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி வியாதி அப்படியே விட்டா நான் கடிக்கிறவனுக்கெல்லாம் அந்த வெறி பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, யார் யாரை கடிக்கலான்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன் டாக்டர் நான். ஒரு வேளை உங்கள் மருந்து வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு தோணுதா இல்லையா ஒரு சில லிஸ்ட்டு அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி? இப்போ கூட மெசேஜில் கூட தோணுது பாரு, ஒருவேளை நான் இருந்தால் யார் யார் பேரை எழுதியிருக்குமா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் நல்லவர், நம்ம அவருக்கு நன்றி இல்லாத நேரத்தில் கூட கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். எவ்வளோ பேர் சரி கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி எவ்வளோ தடவை நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நம்ம ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ண மாட்டேங்கிறார் எனக்காக. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை கர்த்தருக்கு விரோதமானது தான். ஆண்டவரே நான் மறந்துட்டீங்களான்னு கேட்கறது கூட கர்த்தருக்கு விரோதமானது தான். எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் நீங்க நல்லது பண்ண மாட்டீங்களா ஆண்டவரே, இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம் பாரு. ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க, என்ன நீங்க சாவச்சிருங்க ஆண்டவர், இப்படி எல்லாம் கூட ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்ம இவ்வளோ ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அதெல்லாம் செய்யலைன்னா அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன உன் கடவுள் நல்லவரா, நல்லவர் கடவுள்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுகிற, எல்லாரையும் மாத்தின்கிற, நீ கடவுள் நல்லவர்னு காமி பார்க்கலாம். நான் சொல்ற பாரு, இவ்வளோ பேசி நீ உயிரோட இருக்கிறான்னா தெரிஞ்சுக்க என் கடவுள் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு. இந்த அளவுக்கு பேச வச்சு சைலண்டா இருக்கிறாரு, நீ ரட்சிக்க பண்ணணும்னு ஒரு சான்ஸை கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். 2 பேதுரு 3 பேதுரு சொல்றாரு, ஒரு சில பேர் கேலி பண்றாங்க, கர்த்தருடைய வருகை தாமதமானதுனால கேலி பண்ணுறாங்க, என்ன அவங்க ஜீசஸ் வராருன்னு வரவே இல்லையே. அப்புறம் பேதுரு சொல்றாரு, அந்த மாதிரி ஜனங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்குன்னே இயேசு தாமதமா வர்றாரு அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல கடவுள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவர் நல்லவர். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைச்சு பார்க்கறத விட அவர் நல்லவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், ஹalleluya, அவர் நல்லவர். அவர் எவ்வளோ நல்லவர்னு இந்த பேசேஜ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க Matthew chapter 7. ஏன் இதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? கர்த்தர் நல்லவர் ஏன் பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன்னா விசுவாசம்னா என்னது? தேவன் உண்டென்றும் அவர் நல்லவர் என்றும் நம்ம விசுவாசிக்கணும். அதான் ஃபெய்த், அதான் ஃபெய்த் உடைய அஸ்திபாரமே. வாங்க Matthew chapter 7 verse 9 இருந்து. மத்தேயு 7:9 நான் படிக்கிறேன், கவனிங்க. ஜெபத்தை பற்றி பேசிட்டு வர்றாரு, அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களெல்லாம் பேசுகிறாரு பாருங்க. அதில் நம்மளுக்கு ஒரு கம்பேரிசனை கொடுக்குறாரு. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு, உங்கள் மகன் உங்கள்கிட்ட அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? கல் கொடுப்பீங்களா? அப்பா எனக்கு ஒரு ப்ரெட்டு கொடுப்பா. ப்ரெட் என்னடா ப்ரெட்டு, இந்த சப்டிக்கல் லைட்டாக கச்சுக்கோ, இந்த மாதிரி கல் வருமாடா நம்ம சொல்கிறோமா? அப்படி எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? கொடுப்பாங்க, சைனாவில் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எபிரேய ஜனங்கள்கிட்ட பேசிங்கிறார், அதை மறந்துடக்கூடாது நம்ம. சரி, அங்கெல்லாம் மீன் இல்லை, பாம்பு ஃப்ரை தான் ரொம்ப ஃபேவரேட் அங்கெல்லாம். ஓகே, இப்போ
மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ அப்படின்னா அர்த்தம். நல்ல சத்துணவை கேட்டா சபிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பானா? அவர் ரொம்ப சிம்பிளா பேசுனதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. யாராவது இப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தகப்பன் பிள்ளைக்கு எப்பவுமே நல்லது கொடுக்கணும்னு தான் நினைப்பார். அப்புறம் இன்னொரு, நீங்க லூக்கால பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ. ஒரு நல்ல தகப்பன். என்ன நல்ல தகப்பன் விடுங்க, வெறும் ஒரு நார்மல் தகப்பன். பா எனக்கு ஒரு முட்டை கொடுப்பா, முட்டை குழம்புல முட்டையே இல்லை. முட்டை என்னடா முட்டை, எந்தடா இந்த நண்டு உனக்கு கடிச்சு அப்படி எடுத்து கொடுத்தா அப்படி இருக்கும். அப்போ பாரு, நண்டு இல்லை சாரி, என்னது தேளு. நண்டுன்ட்டேன் பாரு, நடுவில் நண்டு நல்லது, அதான் இந்த கோல்ட் சீசன்ல. ஆனா தேளு யோசிச்சு பாரு. அப்போ அவர் சொல்றாரு பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்களேன், 10ஆம் வசனத்தை. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், வெயிட் பண்ணுங்க. அப்பம் கேட்டா கல்ல கொடுப்பானா? இல்ல, அப்பத்தை தான் கொடுப்பார். அப்ப அவர் கெட்டவரா நல்லவரா? நல்லவர் தானே. மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா ஒரு தகப்பன்? இல்ல, மீனை தான் கொடுப்பார். அப்ப அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவரை போய் ஆண்டவர் ஏன் பொல்லாதவன்னாரு? கவனிச்சிங்களா? நல்லது தானே. அப்பம் கேட்டா கல்ல கொடுக்க மாட்டா, அப்பத்தை தான் கொடுப்பாரு. மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டார், மீனை தான் கொடுப்பாரு. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னு அர்த்தம். பாருப்பா, அப்பம் கேட்டா அப்பத்தை தான் தருவீங்க, நல்லவங்க தான் பானீங்க. மீனை கேட்டா மீனை தான் தருவீங்க, நல்லவங்க தான் நீங்க. ஆனா அந்த பிதாவோட கம்பேர் பண்ணிட்டோம்னா, இப்ப அந்த பிதாவோட உங்களை ஒப்பிட்டு பேசணும்னு வச்சுக்கவேன், அந்த பிதாவை உங்க பக்கத்துல நிக்க வச்சனா நல்லவங்களா இருக்கிறீங்களே, அப்பம் கேட்டா அப்பம் கொடுக்கிற மாதிரி, மீனை கேட்டா மீனை கொடுக்கிற மாதிரி, நல்லவங்க கூட அவருடைய நல்ல குணத்து முன்னாடி பொல்லாதவங்க மாதிரி தெரிவிங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர். யாருக்காவது புரிஞ்சுச்சுன்னா அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல உண்மையாவே அவர் என்ன சொல்றாருன்னா, பாரு, அப்பம் கேட்டா அப்பத்தை தான் கொடுத்தீங்க, நல்லது தான். மீன் கேட்டா மீனை தான் கொடுக்குறீங்க, நீங்க நல்லவங்க தான். ஆனா உங்களை பிதாவோட நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன், பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அவரை கொண்டு வந்துட்டா தெரிஞ்சுங்க, உங்களுடைய நல்லது கூட நல்லது மாதிரி தெரியாது. ஏன்னா என் தேவன் அவ்வளோ நல்லவரா இருக்கிறார். இப்ப நம்ம தேசத்துல, நம்மளுடைய வட்டாரத்துல, சவுத் இந்தியாவில்னு வச்சுங்களேன், ஒரு சில பேரை நம்ம வெள்ளைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவங்க கொஞ்சம் ஃபேரா இருக்கிறதுனால ஐயோ இவங்க வெள்ளையாகிறான்ப்பா, இந்த பிள்ளை வெள்ளையா இருக்கிறா அப்படின்றோம். இல்லை இப்போ நம்ம சேர்ச்சில் கூட ஒரு சில பேர் நம்ம சொல்லுவோம் இவங்க வெள்ளையா இருக்கிறாங்க அப்படின்னு. நம்மளுடைய பிரதர் கெவின்கிறாரு, பிரதர் கெவின் வந்து வெள்ளையாகிறாரு, நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கூட திரும்பி பார்க்கலாம். அவர் தான் அவசரமான மனுஷன் இந்த இடத்துலையே. ஓகே, அவர் வெள்ளையா இருக்கிறார், ஃபேராக இருக்கிறார். ஓகே, ஜஸ்டினும் அதே அளவுக்கு ஃபேராக இருக்கிறாருன்னு அவரும் சிரிக்கிறார், எங்கள் அண்ணனை மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஸோ ஃபேராக இருக்கு. இதே ஜஸ்டினை கெவினை இப்போ அமெரிக்கன்ஸ் பக்கத்தில் நிற்க வச்சா வெள்ளைன்னு சொல்லுவோம் நம்ம. அவங்க என்ன சொல்லுவாங்க, who are these two people, these dark people, black people, where are you coming from? ஜஸ்டின் ஐயோ இந்தியாவில் எங்களெல்லாம் வெள்ளைன்னு கொண்டாடினார் பிரதர், நீங்கள் வேணா எடுத்து யூடியூப்பை பாருங்கன்னு. ஜஸ்டின் நீங்கள் பாருங்க, எங்கள் பிரதர் நான் வெள்ளைன்னுக்கிறார், நீ என்ன சார் என்ன கருப்பன்னு சொல்லிட்டீங்களே நீங்கள். ஜஸ்டின் வெள்ளை, கெவின் வெள்ளை. எது வரைக்கும் நம்ம கூட உட்கார்ற வரைக்கும், என் கூட உட்கார்ற வரைக்கும், நம்ம வின்சன் பிரதர் கூட உட்கார்ற வரைக்கும், நம்ம கார்த்திக் பிரதர் கூட உட்கார்ற வரைக்கும் அவர் வெள்ளை. எப்போ போய் ஒரு வெள்ளைக்காரன் தெரியுமா, அந்த ஃபாரினர் பக்கத்தில் நிற்கிறாரோ அப்பொழுதுக்கு அது வெள்ளை மாதிரியே தெரியாது. ஏன்னா அவர் கூட கம்பேர் பண்றோமே அந்த வெள்ளை, அது வேற லெவல் வெள்ளையா இருக்குது. நல்லா கவனிங்க எல்லாரும், சொல்லுங்க பார்க்கலாம். நார்மலா நான் நல்லவன் தான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க நார்மலாவே சொல்லுங்க. நார்மலா கத்திக்கதே சொல்ல வேண்டாம், நார்மலா. ஓகே, எல்லாம் சொல்லுங்க, நார்மலா நான் நல்லவன் தான். ஆனா தேவனோட ஒப்பிட்டா சொல்லுங்க, தேவனோட ஒப்பிட்டு பார்த்தா நான் பொல்லாதவன். ஏன்னா என் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். புரிஞ்சுக்கிட்டவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, come on. அவர் நம்ம நல்லவங்க தான், ஆனா அவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் கற்பா இருக்கிற ஜஸ்டின் நீ அப்படின்றாரு. புரியுதா? எப்படி கொண்டு வரோம் நம்ம, பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஓகே, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் போது, அடுத்தது பாருங்களேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் சொல்லுங்க. ஈவுனா என்னது? கிஃப்ட். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோமா? நல்ல கிஃப்ட் தரோம். ஆனா அடுத்தது பாருங்களேன், கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான வைகளை, நன்மையான கிஃப்ட்னு சொல்ல, நன்மையான வஸ்துக்கள், திங்ஸ் எல்லாம் சொல்லுங்க. திங்ஸ். கிஃப்ட் வந்து எப்பாவது ஒரு தடவை தான், ஆனா திங்ஸ்ன்றது எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நீ எப்பாவது ஒரு டைம் நல்லவ மாதிரி இருக்கிற, ஆனா நான் எப்பவுமே நல்லவரா இருக்கிற கர்த்தர் நானு.
அடுத்தது பாருங்க அதே வருஷத்தை வந்து கத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களை பிதா தம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கமான், அவர் அவ்வளோ நல்லவர். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. தேவன் எப்படிப்பட்டவர் வரும்போது பிதாவானவர் பத்தி பேசும்போது ஜீசஸ் உறவை கொண்டு வந்துட்டார் பாருங்க. தெய்வம் பேசாம பிதான் பேச ஆரம்பிக்கிறார். பார், ஆண்டவரை பத்தி ஏதாவது சந்தேகத்தை யாராவது எழுப்புனாங்கன்னா இமீடியட்டா உறவை கொண்டு வாங்க. ஒருத்தர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா, இந்த நாஸ்திகர்கள் அப்படின்றவங்க. அவர் ரொம்ப நல்ல ஒரு ஜென்டில்மேன் தான், ஆனாலும் பைபிள் அவரை முட்டாள்னு சொல்லுது. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அவர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருந்தால கடவுள்னு ஒன்றுமே இல்லை, அதனால நம்ம வந்து காஸ்பிள் அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பிலீவ் பண்ணுறதில்ல அப்படின்னு. அப்போ நான் சொல்ல, இல்லை கடவுள் நல்லவர், இன்றைக்கி நம்மலாம் நல்லா இருக்கிறோன்னா அவர் நல்லது செஞ்சதுனால தான், என் வாழ்க்கை மாறி இருக்குது அவர் நல்லது செஞ்சதுனால தான், அவர் என் நல்ல குணத்தை பார்க்காம எனக்கு நல்லது செஞ்சார், நான் என்னுடைய டெஸ்டிமனியை நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ அவர் கேள்வி கேட்குறார், ஏன் அப்படி செய்யணும்? அவர் எந்த நல்லதும் பண்ணாமல் அவர் ஏன் செய்யணும்? நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவர் ஏன் நினைக்கணும்னு கேட்குறாரு என்கிட்ட. நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவர் ஏன் நினைக்கிறாரு? நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் இல்லையா? எனக்கு தெரியும், அவங்க அப்பாவை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினது. உங்கள் அப்பா நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கான தான் உங்களை படிக்க வச்சார். அவர் வந்து மூவி இண்டஸ்ட்ரியில், அதான் கன்னடா மூவி இண்டஸ்ட்ரியில் அவர் மியூசிக் டைரக்டர் அவர், சரியா? ஸோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே உங்கள் அப்பா விருப்பப்படுறாரு? ஆமாம் அப்படின்னாரு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கெட்டதாகணும் உங்கள் அப்பா நினச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்றார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்கள் அப்பா என்னத்துக்கு நினைக்கணும்? பாரு, உறவை டச் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் நம்ம? வெறும் அப்படியே ஆப்ஜெக்டிவாக இருக்கிற ஆர்குமெண்ட்ஸில் போகக்கூடாது, உறவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம் நம்ம. அதே தான் ஜீசஸ் அங்கே பண்ணுறப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்கள் அப்பாவுக்கு என்ன பெரிய விருப்பம்? ஏன் அவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படணும்? அவர் சொல்கிறார், நெயில் பண்ணிட்டீங்க. நீங்கள் நெயில் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆணி அடிச்ச மாதிரி டு த பாயிண்ட் நீங்கள் பேசிட்டீங்க. இப்போ எனக்கு தெரிய வருது, கடவுள்னு பேசுகிறமே தவிர அவர் நமக்கு தகப்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றார் அவர். இஸ் நாட் ஜஸ்ட் அவர் காட், இஸ் அவர் ஃபாதர். பட் மூணாவதா இயேசு கிறிஸ்து தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரும்போது, தேவன் யார்? அவர் ஒரு தகப்பன் அப்படின்ற உறவை கொண்டு வர்றார். உறவு எப்பெல்லாம் கர்த்தருடைய உள்ளத்தை பற்றி நம்மளுக்கு சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் உறவு கொண்டு வாங்க. ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? ஏன் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கல? ஏன் எனக்கு இந்த வாசல் திறக்கல? ஏன் எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கல? இப்படியெல்லாம் கேள்விகள் வரும்போது ஆண்டவர் கடவுள்னு மட்டும் யோசிக்காம தகப்பன்னு கொண்டு வாங்க. உங்க தகப்பன் உங்களுக்கு கெட்டது நினைப்பாரா? நீங்க ஒரு தகப்பனா இருந்து ஒரு தாயா இருந்து உங்க பிள்ளை கெட்டது நினைப்பீங்களா? உங்க பிள்ளைக்கு நீங்க ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அதே விஷயத்தை 1000 மடங்கு அதிகமாக்கி பாருங்க. அப்போ நானே என் பிள்ளை மேல இவ்வளோ கரிசனை உள்ள ஒருத்தரா இருக்கிறேன்னா என் தேவன் என் மேல எவ்வளோ கரிசனை உள்ளவரா இருப்பார். அவர் நல்லவர். சூழ்நிலை எவ்வளவுதான் மோசமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவர் நல்லவர்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இப்ப என்னத்தை கொண்டு வர்றோம்? உறவை கொண்டு வர்றோம். உறவை கொண்டு வந்து அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்களை. நம்ம அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியப்படும். ஸோ இப்போ இந்த கேள்வி வரலாம், ஆண்டவர் வந்து தீமையான காரியங்கள் கொடுத்து தண்டிப்பாரா? யோசிச்சு பாருங்க. சில பேர் சொன்னா தெரியுமா, தண்டிப்பார் இல்லை. இப்போ நல்லா கொண்டு நான் வேற மாதிரி சொல்லியிருந்துருக்கணும். தேவன் தீமையான காரியங்கள் கொடுத்து ஒரு சில லெசன்ஸை சொல்லி கொடுப்பாருன்னு ஜனங்க பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்தே சண்டே கூட அதை பற்றி நான் லைட்டாக டீல் பண்ணேன். நான் தேவன் வந்து சோதிக்கிறவர்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? யாக்கோபு 1:13 1:17 இதை வச்செல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. தேவன் தீமையை கொடுத்து சொல்லி கொடுப்பாரு, ஏதோ வியாதியை கொடுத்து லெசனை சொல்லி கொடுப்பார், ஆக்சிடென்ட் கொடுத்து லெசனை தான் சொல்லி கொடுப்பாரு, ஒரு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வசனத்தினால தான். வாங்க அந்த வசனத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். Hebrews 12:7. எபிரேயர் 12 அதோடைய 7ஆம் வசனம். எபிரேயர் 12:7. இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? பாத்தீங்களா? சிட்சை என்று வந்து டிசிப்ளின், அதுக்கு அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா திருத்தம், கரெக்ஷன். இந்த வார்த்தையை எடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே பாருங்க, தேவன் உங்களை சிட்சிப்பார், ஒரு சிட்சையை கொண்டு வருவார். அதனால தானே நீங்க அவருடைய பிள்ளை. ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்க மாட்டாரா? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தவறி போகும்போது தண்டிக்க மாட்டாரா? திருத்துறதுக்காக தண்டிக்க மாட்டாரா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வியை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? வியாதியை கொடுத்து உங்களுக்கு ஏதோ சொல்லி தருவார், வியாதியை கொடுத்து உங்களை டிசிப்ளின் பண்ணுவார், உங்களை திருத்துவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா,
எப்பவுமே தேவன் வரும்போது உறவோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அவர் நம்மளுடைய தகப்பன், அவர் நம்மளுடைய பிள்ளை. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி சிட்சிப்பார், அதான் நம்ம பார்க்கணுமா இருக்குது. ஓகே, இப்போ இந்த சிட்சிப்பார் என்ற வார்த்தை ஒரிஜினல் கிரீக்ல வந்து பைடியோ. என்னது அது? பைடியோ. பை டியோ இல்ல, யூ பை ஆக்டிவா, பை வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஆனா பைடியோ, இந்த பைடியோன்ற வார்த்தையில தான் நம்மளுக்கு பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிக்ஸ் என்ற வார்த்தையெல்லாம் வருது. இப்போ பீடியாட்ரிஷியன்னா யாரு? சிறு பிள்ளைகளுக்கு மருத்துவம் பார்க்குற மருத்துவர், சரியா? அவங்க தான் பீடியாட்ரிஷியன். இப்போ பைடியோனா அந்த கிரீக் வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் எழுதிங்க பார்க்கலாம். சைல்டு ட்ரைனிங், பாலகர்களை பயிற்சிவிப்பது, சைல்டு ட்ரைனிங். ரொம்ப சிம்பிள். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டாரா, அந்த மாதிரி தான் தேவன் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பார். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க இந்த நேரத்தில். இப்போ நீங்க ஆன்சர் பண்ண, கேள்வி கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணு. ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைக்கு ட்ரைனிங் தருவார்? தீமையை கொடுத்தா அடி இப்படி சொல்றான், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லினே இருக்கிறாரு, அப்புறம் அதுக்கான அடியை கொடுத்து சொல்லி கொடுக்குறாரா? ஃபார் எக்ஸாம்பிள், டேய் தம்பி, இப்போ தாண்டா பைக்கில் வந்து இறங்கிக்கிறேன் நான், சைலன்சர் சூடாக இருக்கும், கை வைக்காத, சரி வாங்க சொல்லித்தரேன் உனக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? அப்பா கூப்பிட்டு, பாரு இதுதான் கை, என்ன தெரியுமா? லெஃப்ட் கை, இது உந்து, ஹெண்டில் உந்து, சரியா? நான் கண்ணா பாரு, இப்போ நான் என்ன சொல்லி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன் நான், சரியா? பாரு தான் சைலன்சர், பாரு இப்போ அப்படியே சத்தம் வருதா? தொடக்கூடாது, எப்படி தரம் தொடக்கூடாது, இப்படி தான் தொடக்கூடாது. என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள்? டேடி என்ன டேடி பண்ணுறீங்க? மகனே, இது தான் சைல்டு ட்ரைனிங். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அப்பாவை எங்கே போடலாம்? ஊஞ்சலரன் போட்டு ஜெயிலில் போடணும். ஏன்னா இது அபியூஸ் இது. ஆனால் இதைத்தான் நிறைய பேர் தேவனுக்கு சொல்கிறாங்க. தேவன் எப்படி தெரியுமா? இந்த வியாதியை கொடுத்து என்னை சிருஷ்டிக்கிறார், அந்த பலவீனத்தை கொடுத்து என்னை சோதிக்கிறார். அப்போ நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி பண்ண மாட்டோம், ஏன்னா நம்மளாம் நல்லவங்களாம். ஆனால் தேவன் அப்படி பண்ணுவாராம், ஏன்னா அவர் நம்மளை விட கொஞ்சம் நல்ல குணத்தில் கம்மியா, நம்மளை விட அவர் நல்லவர். நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி பண்ண மாட்டோம்னா அவர் நம்மளுக்கு பண்ணிடுவாரா? அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு? இப்போ நல்லா கவனிங்களா, அம்மா சொல்கிறாங்க, ஏய் ஸ்டவ் சூடாக இருக்குது, கை வைக்காதான்றாங்க. இப்போ எத்தனை பேருக்கு அந்த பழைய ஸ்டவ் ஞாபகம் வருது? கெரசின் ஸ்டவ். கீழே வச்சு தான் நம்ம சமையல் பண்ணுவோம், ஏன்னா அது பம்ப் பண்ணும். மேலே வச்சு எங்கே பம்ப் பண்ணுறது? அதை கரெக்டாக கீழே இருந்தால் அது பம்ப் பண்ணுமாகுது, அந்த ஸ்டவ் பின் எல்லாம் போடணுமா இருக்குது, கரெக்டாக இல்லையா? இந்த ஸ்டவ் பின் கூட ரெட் ஆகிடும். அப்புறம் அந்த 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 வாஷர் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப சூடாக, அந்த ரெட்டாக இருக்கும். அம்மா சொல்லினே இருக்காங்க, ஸ்டவ் சூடாக இருக்குது, இப்போ தான் குக்கர் இறக்கி வச்சேன், இப்போ தான் கடாய் இறக்கி வச்சேன், தொற்றாதன்றாங்க. அவங்க டீச்சிங் எது? அந்த வார்த்தை. இப்போ பிள்ளை ஆனாலும் என்ன பண்ணிடுறான்? போய் அப்படியே லபக்குன்னு கையை வச்சுறான், கை வச்சா மம்மி அப்படின்னு அழுகுறான். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்க? வார்த்தையாலையா இல்லை வலியாலையா? அந்த வார்த்தையை கேட்காதனால என்ன வந்துச்சு? வலி ஏற்பட்டுச்சு. ஆனா அம்மா சொல்லி கொடுத்த விதம் எது? வலியின் நிமித்தம் சொல்லி கொடுத்தாங்களா, வார்த்தை நிமித்தம் சொல்லி கொடுத்தாங்களா? பார், தாய்மார்களா இருக்கிற, தகப்பன்மார்களா இருக்கிற, மனுஷர்களா இருக்கிற நமக்கே தெரியும், வார்த்தையினால சொல்லி கொடுக்கணும். அதை மீறி அவன் செஞ்சா அவனுக்கு அனுபவிக்கிறது வலி. ஆனா அந்த வலியை கூட நம்ம விருப்பப்படுறதே இல்லை. இமீடியட்டா அம்மா என்ன பண்றாங்க? படு, கஷ்டப்படு, அப்படியே படுறா, இன்னொரு கை வைடா, அப்படியே உட்காரப்போ சொல்றோம். அப்படியே என்ன பண்றாங்க அம்மா? இம்மீடியட்டா ஐயோ சொன்னேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வேகமா போய் அவனை தூக்கிக்கிட்டு கையில் ஏதாவது அது அந்த தீக்காயம் அதிகமாகாதபடிக்கு அந்த வலி எப்படியாவது கம்மி பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. இல்லை பக்கத்து வீட்டுக்கு ஓடுறாங்க, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. எதுக்காக? எப்படியாவது இதை சரி பண்ணலாமே. அப்படியே அவங்க அம்மா வந்து சைடில் கை கட்டி நிற்கிறது இல்லை, பயிற்சி வைக்கிறேன் நான், உன்னை ட்ரைனிங் குத்துனுக்கிறேன் நான், சரியா? ஏய் என்னம்மா என்ன பண்ணினுங்கிற? பிள்ளை பாரு கை வெந்தெடுக்குது, யோயோ பண்ணும்போது தாய் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்பா கிட்ட, எங்க சும்மா இருங்க, விடுங்க, ட்ரைனிங் இதுதான் ட்ரைனிங், பைபிளில் படிக்கலையா நீங்க? எப்படி இருக்கும்? இல்லை, இது பைத்தியக்காரத்தனம். பொல்லாதவர்களான நம்மளே இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அறிஞ்சிருக்கிறோன்னா, நல்ல தகப்பனான அவர் இப்படி செய்வாரா என்னைக்காவது ஒரு தடவை? அப்புறம் வியாதியை கொடுக்குறவர் இல்லை, வறுமை கொடுக்குறவர் இல்லை, வார்த்தையினால சிட்சிக்கிறார். எது நிமித்தம்? வார்த்தையினால போதிக்கிறார், சிட்சிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்க தவறிட்டோம்னா போய் ஏதாவது வழியில மாட்டிரும். அந்த நிமிஷமும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன். அப்பா சொல்றாரு, டேய் மரத்தில் ஏறாதராப்பா, நீ விழுந்துற போற, கால் எதுனா அந்த பிரான்ச்சஸ்ல மாட்டிக்க போது ஏறாதன்றார். ஆனால் அந்த பிள்ளை அதெல்லாத்தையும் கேட்காம ஏறிடுறான். ஏறிட்டு இப்போ மரத்தில் கால் மாட்டின்னு தொங்கின்னு, ஒரே ஒரு கால் மட்டும் மாட்டின்னு தொங்கின்னுங்கிறான். அப்பான்னு கூப்பிட்றான். அப்பா வெளியே வர, ரோடி வர்றார். இமீடியட்டாக என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம்? இமீடியட்டாக என்ன பண்ணுவார்? அப்படிங்க செருப்பு கட்டி தூக்கி போடுவாரா? கரெக்டாக அடிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்ட்டு. பொல்லாதவர்களான நம்ம என்ன பண்ணுவோம்?
ஓடி போய் எப்படியாவது காப்பாற்றணும் தான் நினைப்போம். நம்ம தொங்குறான் பாரு, ஏமா வீடியோ கேமரா எடுத்துன்னு வா, எப்படி தொங்குறான் பாரு பிள்ளை, அப்படியே சொல்லுவோம் நம்ம. நான் கூட இப்படி தான் தொங்கினேன், எங்கள் அப்பா அப்படி தான் தொங்க விட்டார், அப்படியே தோலை உரிச்சிடுவார் எங்கள் அப்பாலாம். இப்படியா பண்ணுவோம், நம்ம ஓடி போய் காப்பாற்றுவோம். நல்லா கவனிங்க, கர்த்தர் வேதனையும் வலியை கொடுத்து சிச்சிக்கிறவர் இல்ல, வார்த்தையினால சிச்சிக்கிறவர். அந்த வார்த்தையை கேட்காம போன பட்சத்துல வலி வந்திருக்குது, அப்பவும் கர்த்தர் நம்மளை விடல, ஓடி வந்து காப்பாத்தி அதை எப்படியாவது சீர்படுத்தலாம் தான் நினைக்கிறவர். அவர் நல்லவர். நல்ல தேவனுக்கு கரங்களை தொட்டு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Come on, he is a good God. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். சோ அவர் நல்லவரா இருக்கிறார். ஆதியில இருந்தே தேவன் நல்லவரா இருக்கிறார். தேவன் நல்லவர் தெரிஞ்சுக்கலன்னா விசுவாசம் வேலை செய்யாது. அதனால தான் இன்னைக்கு ஆதியாகமம்ல இருந்தே நான் வரேன் பார். ரொம்ப சிம்பிளான ஒரு சில விஷயங்கள். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே பாருங்க தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார்னு சொல்லி. முதல் அதிகாரத்திலே குறைஞ்சது 7 தடவையாவது படிக்கிறோம், அது நல்லதென்று கண்டார். அப்ப தேவன் சிருஷ்டிப்ப நல்லதென்று கண்டார்னா நல்லா படைச்சார். சிருஷ்டிப்புல தீமை இல்லாம படைச்சார். எதுக்காக? யாருக்காக? மனுஷனுக்காக. கம் ஆன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒட்டுமொத்த சிருஷ்டியும் யாருடைய சௌகரியத்துக்காகவும் யாருடைய நன்மைக்காகவும்? மனுஷனுக்காக. God created everything for man. இப்போ including man, God created everything for Jesus. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக தான். ஆனா மனுஷனுக்காக தான் சகல நன்மையும் படைச்சார். 7 தடவை ஆண்டவர் வந்து நடுவுல சாபத்தையோ தீமையோ படைச்சது நம்ம பார்க்கறதே இல்லை. ஒரு வியாதியை படைச்சார், படிக்கிறோமா? ஆண்டவர் முதல் நாள் வானத்தை படைத்தார், 2ஆம் நாள் சாபத்தை படைச்சார், வருதா? 3ஆவது நாள் கேன்சரை படைத்தார், 4ஆவது நாள் ஹாஸ்பிட்டலை படைத்தார். இல்லை, ஹாஸ்பிட்டல் நல்லது தான், அவங்களும் ஒரே சத்துருவை தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர்ன்றதை நம்ம சிருஷ்டிப்பிலே நம்ம பார்க்குறோம். இப்போ பூமியை படைச்சார், ஆறுகள், இந்த மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் படைச்சு இந்த பூமியை சூரியன் கிட்ட இருந்து கரெக்ட் டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறார். கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துட்டு போனாலும் இருக்கிற எல்லாரும் ஃப்ரை ஆகிடுவோம். நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்தால் கூட கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுவோம். கரெக்டான அளவில் இருக்குது. இது வந்து தானா நடக்கல, பிக் பேங்னால நடக்கல. இது ஒரு நல்ல தேவன் அவருடைய ஜனங்க நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அண்ட சராசரத்தில் என்டையர் யூனிவர்ஸ்லயே இன்னொரு உலகம்ன்றது இல்லை. பிப்ளிக்கலா நம்ம பார்த்தோம்னா there is no life on any other planet. ஆனால் இன்னைக்கு உலகம் வந்து இந்த ஏலியன் லைஃப் பற்றியெல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, தெரியுமா? ஏலியன் 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 நிறைய கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காகனா ஒரு நாள் ராப்சர் நடக்கும், ஒரு நாள் கர்த்தர் அவருடைய பிலிவர்ஸை எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளும் போது பிசாசுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, என்னன்னு தெரியுமா? ஏலியன்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் கடைசி நாட்கள் இந்த ஏலியனுடைய அந்த ஐடியாலஜியை பிசாசானவன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனால் கவலைப்படாதீங்க, ஏலியன் யாருமே இல்லை. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தில் ஏழைங்கன்னு கூட யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் பணக்காரங்கள தான் இருக்க போறோம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையுமே அவருடைய பிள்ளைகளா மாற்றி இருக்கிறார். ராப்சர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்னைக்கு ஒரு கவுண்டர் எஃபெக்டை வைக்கணுன்றதுக்காக பிசாசு இப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சு விட்டான். இது ஒரு ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், இப்போ நம்ம போகிறது வேண்டாம். ஓகே, சரியா? அது இன்னொரு நாள் நம்ம டைம் கிடைச்சா நம்ம பார்க்கலாம், இல்லை பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம் என்னைக்காவது. ஆனால் தேவன் இந்த உலகத்தை நன்மையாக படைச்சார். யாருக்காக? மனுஷனுக்காக நன்மையாக படைச்சார், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக படைச்சார். ஸோ மனுஷனை படைச்சு மனுஷனை ஏதேன் என்ற தோட்டத்துக்கு கொண்டு வர்றார். ஈவில் இல்லை, ஈடன். ஏதேன்னா இன்பம், டிலைட், பேரின்பம், சந்தோஷம், மகிழ்ச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வர்றார். பட் ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. ஏதேன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், மகிழ்வுன்னு அர்த்தம், டிலைட்னு அர்த்தம். எவ்வளவு முக்கியமான விஷயம் பார். அப்படியே காட்டு மிருகங்கள் அடிச்சு சாவடிக்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து, ஆதாம் ஆதாம் நீ இந்த டாஸ்கை செய்யணும் இன்னைக்கு. இல்ல ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன். ஆதாம் கன்ஃபெஷன் ரூமுக்கு இப்பவே நீங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு கூட்ட மிருகங்கள் வாழ்ற இடத்துல போய் விட்டுட்டு, கொடிய மிருகங்கள் அப்படின்னா புரியுதா சொல்லிக்கிறேன்ட்டு அடிச்சு கொதறி சாப்பிட்ற மிருகங்கள் மத்தியில் போய் விடாம ஒரு டிஃப்ரெண்டான சூழல், அதில் ஆதாம் ஆடுற தலைவராக கொண்டு போய் விட்டார். ஏன்னா தேவன் நல்லவர். சொல்லுங்க, தேவன் நல்லவர். அப்புறம் ஆயிரக்கணக்கான மரங்களை படைக்கிறார். எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. யார் யார் அது? ஆதாமோ ஏவாளும். இப்போ வேற ஒரு சில மிருகங்கள் இருந்துச்சு, எல்லாமே ஹெர்பிவரஸ் தான். ஆனால் எத்தனை அழகான சாப்பிட்றதுக்கு ருசியான பழங்களை கொடுக்குற மரங்களை படைச்சார் ஆண்டவர். எவ்வளோ தாராளமான தேவன் பாருங்க. அப்போ ஆதாம் ஏவாள் எல்லா மரத்துலேருந்து சாப்பிட்ருப்பாங்க, ஆசைப்பட்ட அளவுக்கு சாப்பிட்டாங்க, சாப்பிட முடிகிற அளவுக்கு சாப்பிட்டாங்க, சாப்பிட முடியாததை தூக்கி கீழே போட்டாங்க. ஆண்டவர் திட்டினாரா ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து? ஆதாம் வாங்க இங்கே, யாரா சாப்பிட்டு துப்புந்தீங்க? ஏவாள் பாதி கட்சி போட்டுக்கிற. ஐயோ அந்த மரத்துலேருந்தா சாப்பிட்டு ஏவாள் யோசிச்சு பாரு எப்படி இருக்கும். யார் இதெல்லாம் துப்புந்து? என்ன உங்களுக்கெல்லாம் சும்மா வருது நினைக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்தெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சு போய்கிறேன் நான். ஆண்டவர் சொல்லவே இல்லை, ஆதாம் இன்னிலேருந்து ரேஷன் கார்டு ஆதாம் உனக்கு,
2 பேரா ஃபோட்டோ நெல் பேய் மாதிரி பண்ணுங்க தேவால். கரெக்டாக நெல் கரெக்டாக நெல். ரேஷன் கார்டு உனக்கு இனி டெய்லி 5 பழம் உனக்கு. யோசிச்சு பாரு எப்படி இருக்கும். அப்படி செய்யவே இல்லை. ஆண்டவர் தாராளமாக கொடுத்தார். ஒரு சில பேர் சொல்லலாம் தெரியுமா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒத்துக்கிறேன், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேவையான அளவுக்கு போடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்பிரிக்காவில் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் முழு தட்டு சாப்பிட்றதுனால அவங்க சாப்பாடு கேட்டுதா? பாரு, கர்த்தர் நல்லவர் நம்பணும். யாரோ ஒருத்தர் அங்கே போய் வேலை செய்யணும். யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கர்த்தருடைய செழிப்பை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மென்டாலிட்டி இருக்கு தெரியுமா, லெஃப்ட் ஓவர் விட்டுறாதீங்க, மிச்சம் மீதி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. கவனிங்க, தேவன் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் மிச்சம் மீதியை பற்றி கவலைப்படல. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்கப்பா, சாப்பிட முடியாது அப்படியே விடுங்க, அது அப்படியே விதையா வரட்டும், இன்னொரு மரம் அதுலேருந்து முளைக்கட்டும் தான் சொன்னார் அவர். 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அங்கே மிச்சம் மீதி இருந்துச்சு. எத்தனை பாஸ்கெட் எடுத்தாங்க? 12 கூட. ஜீசஸ் ஒருத்தரையா திட்டினாராங்க வந்து. என்னது அவன் அங்கங்கே போட்டுக்கிறானா, இரு நான் வரேன். டேய் யாருமா இந்த கும்பலாமா, எடுத்தெல்லாம் சாப்பிடுங்க, கீழே பொறி சாப்பிடுங்க, ஒன்றும் வைக்கக்கூடாது. என்ன கஷ்டப்பட்டு பிதாக்கிட்ட வந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு எல்லாத்தையுமே. ஒரு தடவை திட்டினாரா யாரையாவது? இல்லை. ஏன்? அவர் சொல்றாரு, பாரு நான் தாராளமானவர், ஏராளமானவர், பரலோகத்து ஐஸ்வர்யத்தில வச்சு மகிமையின் ஐஸ்வர்யத்தினால தேவைகளை சந்திக்கிறவர். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, என் தேவன் உங்களுடைய தேவைகளுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவைகளை சந்திப்பார். மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்லுங்க. மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் லிமிடெட் சப்ளை நான் சொன்னாரு. மகிமையுடைய தரித்திரம் சொல்ல, மகிமையில தரித்திரம் இல்ல, மகிமையில ஐஸ்வர்யம். கர்த்தர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். ஹalleluya. ரொம்ப சிம்பிள். கர்த்தர் ஏராளத்துக்கோ தாராளத்துக்கோ அதிபதியா இருக்கிறார். He is a God of generosity. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, என் தேவன் தாராளமானவர். அவர் தாராளமானவர், அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அப்புறம் ஆதாமை கூப்பிட்டு ஆதாம்கிட்ட சொல்றார், ஆதாம், ஏவாள் வரத்துக்கு முன்னாடி நீ போய் தூங்கிட்டனா, உனக்கு நான் ஒரு நன்மை செய்யணும். ஏன்னா நான் உன்னை பார்க்குறேன், நீ தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. ஏன்னா உனக்கு இப்போ தேவன் யாருன்னு தெரியும், நோக்கம் என்னன்னு தெரியும், உனக்கு சகாயம் பண்ணுறது ஒருத்தர் வேணும். ஏன்னா நீ ஒரு ஆரோக்கியமான தனி நபராக இருக்கிறதுனால உனக்கு ஒரு சகாயத்தை நான் ஏற்படுத்தி வைக்கணும். அதனால் உனக்கு நான் சகாயத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக ஆதாமை தூங்க சொல்லி, ஆதாமுடைய விலா எலும்புலேருந்து ஒரு துணைவியாரை செஞ்சு, அந்த துணைவியாரை தேவன் அப்படியே முன்னாடி கொண்டு வர்றாரு. ஆதாம் செலக்ட் பண்ணிக்கிறாரு, இவங்க தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஆதாம் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் திருமண துணைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இப்படி தான் வேணும்னா அப்படி கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரியா? முடியலாங்க தான் நல்லா இருக்க ஆண்டவர். சில ஆண்கள் ஜெபம் பண்ணு, பரவாயில்ல, சரியா? ஆனால் நாக்கு நீளமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. அப்பா மதர் டங் என்னான்னு கேட்டுக்கிறாங்கப்பா, என்ன பார்த்துருது, மதர் டங் லாங்குன்னு எழுதுறா அப்படின்ட்டுக்கிறாங்க. அப்பா சாப்பாடு கிடைக்குமா நைட் அவருக்கு? கிடையாது. ஆனால் எழுதுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதுங்க. சரியா? எழுதுங்க. அவங்க இந்த மாதிரி அழகாக இருக்கணும், ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கணும், அவங்க தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒத்து போகிறவங்களாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் ஞானம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு. பெண்கள் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டரான ஒரு பர்சனை கொடுங்க ஆண்டவரே. தயவு, ஆண்கள் ரொம்ப தயவை மறந்துடாதீங்க, தயவு உள்ளவராக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நல்லா ஒழுங்காக வேலை செய்கிறவராக இருக்கணும், ஒரு ஃபோக்கஸ்ட் பர்சனாக இருக்கணும், ஒரு தரிசனம் உடையவராக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறவராக அவர் இருக்கணும். உங்களை போலவே தயவு உள்ளவரா, உங்களை போலவே விஷன் உள்ளவராக இருக்கணும், கேரக்டரில் ஸ்ட்ராங் ஆனவராக இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஆனால் ஆதாமுடைய வாழ்க்கைக்கு வரலாமா? தேவன் ஆதாமுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு ஆதாம் சொல்லிட்ட பிறகு தேடி கொடுக்கல, தேவனே டிசைட் பண்ணார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு திருமண ஆசையும் அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. ஏன்னா அவர் நல்லவர். கமான் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர். அப்ப ஆதாம் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே கெஞ்சி மன்றாடி கூத்தாடி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே, உபாசித்து ஜெபித்தால் எல்லாம் நடக்கும் என்று சொன்னீர் அல்லவா, அதுக்கு தான் மரத்துலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு மாங்காய் ஃபாஸ்டிங் ஆண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாங்காய் மட்டும் சாப்பிட மாட்டேன் ஆண்டவர், எல்லாம் சாப்பிட ஆண்டவர். ஏன்னா ஒரு சில ஃபாஸ்டிங்லாம் வந்துக்குது இப்போதைக்கு. ஆண்டவரே உங்கள்கிட்ட மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆதாம் நான் உன்னை போய் விதைக்க சொன்னேன், சும்மா இருங்க ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கை துணை இல்லை, எல்லாத்துக்கும் வாழ்க்கை துணை இருக்குது, எனக்கு மட்டும் இல்லையே. ஆதாம் ஜெபிக்கிறதுல இறங்கல. கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நான் சந்திக்கிறேன். அப்ப கர்த்தர் அவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அப்புறம் அவர் வாழ்க்கை துணையை கொண்டு வர்றார். நல்லா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், திருமணம் நல்லது. ஏன்னா தேவன் எது செஞ்சாலும் மனுஷனுக்கு நன்மையை தான் செஞ்சார். ஆதாமுக்கு திருமணத்தை பண்ணி வச்சார்னா அது நல்லது. அதனாலதான் நீதிமொழிகள் 18:22 படிக்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன்
நன்மையை கண்டடைகிறான். திருமணமானவங்க எல்லாம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கமான் சம்பாடி. கல்யாணம் ஆனவங்க எங்க வாய்ஸ் வரமாட்டேங்குத. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். உங்க மனைவி பக்கத்துல இருந்தா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ எனக்கு ஏற்பட்ட ஒரு நன்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் மனைவியை பார்த்து சொல்ற, நீ எனக்கு ஏற்பட்ட ஒரு நன்மை. யூ ஆர் தி குட் தட் ஹேப்பன் டு மீ. என் வாழ்க்கையில நடந்த நன்மை யார்? என்னுடைய மனைவி. ஏன்? எனக்கு திருமணம் நல்லது. ஆண்டவர் பாரு, எல்லாம் நல்லது 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 என்று கண்டார். திருமணம் பண்ணி வச்சுட்ட பிறகு ஐயோ பாவம் என்று கண்டார். அப்படியே படிக்கிறோம் நம்ம. இல்ல உலகம் அப்படி சொல்றது, ஐயோ பாவம் அப்படின்னு. இல்ல ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் நன்றா இருக்கிறது என்று கண்டார். இல்ல he saw it was very good. How did man go from good to very good? He got married because marriage is good. தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி திருமணம் பண்ணிக்கும் போது அது நல்லது. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் சொல்ல செக்ஸ் பாவம் அப்படின்வாங்க, செக்ஸை பற்றி பேசக்கூடாது அப்படின்வாங்க, உடல் உறவுன்றது ஒரு அசிங்கமான விஷயம் சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, திருமண தம்பதியருக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இட் இஸ் a super glue that keeps your marriage together. Sexual intercourse or relationship is a blessing in marriage. It's a blessing in marriage. பாரு, ஞாபகம் வச்சுங்க. அதை திருமணத்துக்கு வெளியே அது பெரிய தவறுதலை ஏற்படுத்திடும். நான் சொன்னேன் இல்லையா, நெருப்புன்றது நல்லது தான் அடுப்பில் இருக்கிற வரைக்கும். அதை தூக்கி இடுப்பில் வச்சா அது நம்ம வாழ்க்கையவே சாப்பிட்டு போட்டுரும். அதே மாதிரி தான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் திருமணத்தில் சொல்லுங்க சத்தமா நல்லது, திருமணத்துக்கு வெளியே பெரிய தீங்கை ஏற்படுத்திடும். ஆனால் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இஸ் குட். எங்க? இன்சைட் மேரேஜ். ஆனால் கவனிங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது முதல் சொன்னதே தான், நீங்க பழுகி பெருகி. அங்க கர்த்தர் செக்ஷுவல் யூனியனை கொண்டு வர்றார். அங்க சொல்றார், see I am blessing your sexual relationship. அப்பதானே பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். அப்புறம் பாருங்களேன், பழுகி பெருகுங்க, அந்த வார்த்தை பிள்ளைகளை குறிக்குது. பிள்ளைகள் நல்லது. பிள்ளைன உடனே அதை நிறைய பேர் சாபமா பாரமாலாம் பார்த்துடுறாங்க. ஒரு சில பேர் திருமணமான ஆரம்பத்திலே அவங்கள நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணேன். நம்ம சர்ச்சில் அப்படின்னா நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னா அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, கோ ஃபார் அ பேபி. சரியா? போங்க, நீ நல்ல நீ திருமண வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க, கர்த்தர் உங்க உறவை ஆசீர்வதிக்கிட்டோம், நீங்க பிள்ளைகளை பெற்றெடுங்க. நான் சொல்றதே இல்லை, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் 1 year. 1 yearல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்களா? எனக்கு 6 years கம்ப்ளீட் ஆகி இன்னும் நான் எவ்வளோ விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அதனால தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் என் ஒய்ஃப் ரியாக்ட் பண்ணும்போது, ஒரு சில விஷயம் பண்ணும்போது, ஐயோ இது புதுசாக இருக்குது, அப்போ நான் கற்றுக்கணும். ஐ மஸ்ட் பர்ஸ்யூ ஹர். வாட் இஸ் ஆன் ஹர் மைண்ட் தெரியலையே. சில பேர் சொல்கிறது இல்லை, அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் குழந்தை பெற்றெடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, என்ன பண்ண போறீங்க? அப்புறம் பாரு, இந்த ஃபால்ஸ் கான்செப்ட்கெல்லாம் இடத்த கொடுத்துறாதீங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதம். சில பேர் சொல்கிறது இல்லை, 2 வருஷத்தில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் நான் குழந்தைய பெற்றெடுக்கலான்னு இருக்கிறேன். என்ன செட்டில் ஆக போகிற? எவ்வளோ தான் எடுத்து வைக்க முடியும்? எப்போ இருந்தாலும் செலவு தான். பிள்ளையை கொடுக்குறவர் செலவு பண்ணுறதுக்கு பணத்தை தரமாட்டாரா? பர் ஆன்சர் பண்ணுங்க. பிள்ளையை கொடுத்தவர் குழந்தைக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு சகாயம் பண்ண மாட்டாரா? ஏதோ ஒன்று செய்வார். பிள்ளைகள் ஆசீர்வாதம். ஆமென். சில டைம் ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் பிள்ளைகள் ஆசீர்வாதம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதான் ஒரு சில குரூப் டீச் பண்ணுறாங்க, நீ பிள்ளை பெற்றெடுக்கலன்னா நீ 3வது பரலோகத்தில் வாழ முடியும் அப்படின்னு. நீங்கள் பிள்ளைகள் பெற்றெடுத்துட்டீங்கன்னா இங்கே நீங்கள் பரலோகத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிட முடியும். அவ்வளோ இன்பமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெற்றெடுக்கலன்னா உண்மையாகவே நான் நல்லா பாஸ்டராக இருந்திருக்க முடியாது. என்கிட்ட நிறைய பேர் அடி வாங்கியிருப்பாங்க, சர்ச்சில் என்கிட்ட நிறைய பேர் திட்டு வாங்கியிருப்பாங்க. எப்போ கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றெடுத்தனோ குடும்பம்னா என்னன்னு எனக்கு தெரிய வருது. குடும்பத்தில் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு தெரியும். எப்படி இறங்கி இருக்கணும், எப்படி இரக்கம் உணவலாக இருக்கணும், எப்படி கிருப உழவனாக இருக்கணும், எப்படி குடும்பங்களை ஒன்றா நடத்துறது எனக்கு தெரியாமல் போயிருந்துருக்கும். கற்றுக்கிட்டேன் பாருங்க, பிள்ளைகள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னா தெரியுமா, நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்கன்னா தேவனோடு இருக்கிற உறவு பாதிக்கப்படும். இப்போ நல்லா கவனிங்க, டைம் டிமாண்ட் இருந்தே இருக்கும். பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போது டைம் டிமாண்ட் இருக்கும். அதுக்கு நான் உங்க சாபம்னு அர்த்தம் இல்லை. ஏன்? ஏன்னா வசனத்தை படிச்சு பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தார், அதுக்கப்புறம் போட்டிருக்குது தேவனோட நடந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது கர்த்தர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறான்ற வெளிப்பாடு நமக்கு அதிகமாகுது. பார், நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், நானே என் பிள்ளைய அவ்வளவு நேசிக்கிறேனா? பொல்லாதவனான நானே என் பிள்ளை அவ்வளவு நேசிக்கிறேனா? என் தகப்பன் என்னை எவ்வளோ நேசிக்கிறாரா இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கை அதிக செழிப்பாதான் ஆகுதே தவிர்த்து அது கம்மி ஆகுறதே இல்லை. ஸோ விஷயம் இதுதான், கர்த்தர் நன்மையை செய்கிறவர். ஆதியிலிருந்தே தேவன் நல்லவர். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, ஆதியிலிருந்தே அவர் நல்லவராக தான் இருக்கிறார். அவர் நல்லவராக தான் இருக்கிறார். ஆனால் முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வர்றோம், அப்புறம் நம்ம ப்ரே பண்ணி முடிக்க போகிறோம். ஆனால் ஆதியிலிருந்தே தேவன் நல்லவர் அப்படின்றத
நம்ம மறந்துட்டோன்றதுனால சில நேரத்தில் பிசாசுக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்துறோம். ஏன்னா அப்படி தான் நடந்துச்சு முதல் திருமணத்தில். அப்படி தான் நடந்துச்சு முதல் திருமணத்தில். நான் படிக்கிறேன் பாருங்க இந்த வசனத்தை. வாங்க ஆதியாகமம் 3 அதிகாரம் அதோடைய முதல் 5 வசனங்களை படிக்கிறேன் பாருங்க. Genesis 3. How you see God is important. தேவனை நீங்க எப்படிப்பட்டவர்னு பார்க்குறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது. தேவனை எப்படிப்பட்டவர்னு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். How you see God affects your receiving. இன்னொன்று, தேவனை நம்ம கெட்டவர்னு பார்த்துட்டோம்னா கெட்ட விஷயங்களுக்கு நம்ம வழி திறந்து கொடுக்குறோம், வாசல் திறந்து கொடுக்குறோம். தேவன் நல்லவர் நம்பும் போது நல்ல விஷயங்களுக்காக வாசல் திறந்து கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா பெரிய சான்சஸ் என்னன்னா அந்த விஷயத்தில் தேவன் நல்லவர் அப்படின்னு நம்ம நம்பாமல் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தில் மட்டும் தொடர்ந்து வீழ்ச்சி பதர், வருஷ கணக்கா அதில் மட்டும் எனக்கு ஒரு பிரச்சனை பதர். கேள்வி, அந்த விஷயத்தில் வாட் ஆர் யூ பிலீவிங் காட் ஆஸ்? விசுவாசத்தினால் நீதிமான். அப்ப அந்த விஷயத்துல நீ பிழைக்கலனா அந்த விஷயத்துல விசுவாசம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். பதர் எல்லாமே நல்லா போகுது பதர், ஆனா அந்த ஒரு விஷயம் வரும்போது அதுல மட்டும் ஒரு செழிப்பே இல்லை பதர் எனக்கு. ஒருவேளை அதுல மட்டும் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் அப்படின்ற எண்ணம் இருக்குதோ பாரு, அந்த தவறான எண்ணம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல மட்டும் கர்த்தர் இதை மட்டும் ஏன் பார்த்துக்க மாட்டேங்கிறார், இதுல மட்டும் அவரு கண்ணு மறைச்சிட்டாரா, இதை மட்டும் என்ன என் மேல அக்கறையா இல்லையா? ஒருவேளை அந்த விஷயத்துல மட்டும் கர்த்தர் நல்லவர்ன்ற அந்த ஒப்பீனியனை பிசாசானவனை திருட விட்டுட்டோமா? பிசாசானவன் என்ன தவறான் தெரியுமா நம்ம வாழ்க்கையில? நல்லா கவனிங்க, விசுவாசத்தை திருடிட்டா போதும் அவன் ஜெயிச்சிடலாம் நம்மள. ஏன்னா விசுவாசம் தான் நம்மளுடைய வாழ்க்கையே. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றார். அப்புறம் என்ன சொல்ற? விசுவாசத்தை கை கொண்டேன். I kept the faith. பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. என்னதான் அப்ப போராட்டமே எதுக்காக? எதை காப்பாத்திக்கிறதுக்காக? விசுவாசத்தை. ஏன்னா விசுவாசத்தை மட்டும் இழந்துட்டோம்னா அதான் இந்த சண்டை, கத்தி சண்டை மாதிரி தான். பார்த்துனே இருக்கிறோமா? அவங்க கையிலையும் ஒரு கத்தி இருக்கும், இவங்க கையில கத்தி இருக்கும், இவங்கள்ட்டையும் ஒரு கேடகம் இருக்கும், அவங்க கையிலையும் ஒரு கேடகம் இருக்கும், ஷீல்டு இருக்கும் பெருசா. எப்போ அந்த மனுஷனுடைய ஷீல்டை அவங்ககிட்ட அந்த செப்பரேட் பண்றாங்களோ அவனை குத்துறது ரொம்ப ஈஸி, அவனை வீழ்த்துறது இன்னும் கொஞ்சம் சுலபமா போயிருச்சு. பிசாசு அவனை பார்க்கறான், விசுவாசம்ன்ற ஷீல்டை இவங்ககிட்ட தூக்கிடணும். நான் விசுவாசத்தை தூக்கணும்னா இப்ப என்னத்தை தூக்கணும்? இப்ப வாங்க எபிரேயர் 11:6 கோட் பண்ணுங்க பார்க்கலாம். If the devil wants to rob your faith, what are the two revelations that he has to rob? விசுவாசத்தை திருடணும்னா 2 வெளிப்பாடை திருடணும். என்னன்னா 2 வெளிப்பாடு? தேவன் உண்டென்றும் அவர் நல்லவர் என்றும். இந்த 2 விஷயங்களை அந்த வெளிப்பாடை திருடிட்டா பிசாசானவன் கிட்ட யாரா இருந்தாலும் இரையாயிரலாம். இதே டெக்னிக்ல தான் ஏவாள் கிட்ட வரான். ரெடியா இருக்கீங்களா பாக்குறதுக்கு? பாருங்க ஆதியாகமம் 3 அதிகாரம். தேவனாகிய கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களில் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா? எல்லாம் சொல்லுங்க, தேவன். இந்த வசனத்து ஆரம்பத்தில் என்னன்னு பார்த்தோம்? தேவனாகிய கர்த்தர். ஆனா பிசாசு யூஸ் பண்ற டைட்டில் என்னது? தேவன். எல்லாம் சொல்லுங்க, காட். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? லார்ட் காட். கரெக்டா? என்ன டிஃபரன்ஸ் இதுல பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸை காமிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பாருங்க. ஆதியிலே தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன். அந்த வார்த்தை வந்து எலோஹிம். அந்த வார்த்தை என்னது? எலோஹிம்னா சிருஷ்டிகர்த்தர்னு அர்த்தம். எங்கெல்லாம் தேவன் வருதோ அதெல்லாம் எலோஹிம், அதெல்லாம் சிருஷ்டிகர்த்தர்னு அர்த்தம். கிரியேட்டர் காட், கிரியேட்டர் காட், கிரியேட்டர் காட். முழு அதிகாரத்தை நீங்க பாருங்க, தேவன் 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 தான் வரும். சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டிகர்த்தர் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தர்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த இடத்துல சிருஷ்டிப்பின் தேவன், சிருஷ்டிப்பின் தேவன், கிரியேட்டர் காட், கிரியேட்டர் காட். மனுஷன் வர்ற வரைக்கும் தான். மனுஷன் வந்துட்ட பிறகு பாருங்களேன், 2 அதிகாரத்தை பாருங்க. 2 அதிகாரம் அதோடைய 3ஆம் வசனத்தை படிக்க பாருங்களேன். தேவன் இன்னும் தேவன் தான், ஏன்னா இன்னும் மனுஷன் சிருஷ்டிக்கப்படல. இப்ப சிருஷ்டிக்கப்பட்டதுடைய சின்ன மென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்குது, சிருஷ்டிக்கப்பட்டதுடைய டீடைல் வந்து செகண்ட் சாப்டர்ல இருக்குது. சரியா? சோ இன்னும் மனுஷன் வரல. தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? ஹீப்ரு வார்த்தை என்னது? சத்தமா சொல்லுங்க, எலோஹிம். ELOHIM. எலோஹிம் என்ன அர்த்தம்? கிரியேட்டர் காட், சிருஷ்டிப்பின் தேவன். அவ்வளவுதான். இப்போ மனுஷனை படைக்கிறார் பாருங்க, அவர் பேர் மாறுது பாருங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப பாருங்க 4ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் இப்ப புது நாமத்தை கொண்டு வர்றார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர்.
கர்த்தர்ன்ற வார்த்தை ஹீப்ரூல யெகோவா எழுதிங்க பார்க்கலாம். என்னது? யாஹ்வே. யாஹ்வே. மனுஷன் வர்ற வரைக்கும் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? எலோஹிம். அப்படின்னு அர்த்தம், நான் பேசுவேன் உண்டாகும், நான் பேசுவேன் உண்டாகும், நான் சிருஷ்டிகர்த்தர், நான் சிருஷ்டிகர்த்தர். மனுஷன் வந்த உடனே சொல்றாரு, ஹாய், நான் வெறும் எலோஹிம் இல்ல, ஐ எம் யாஹ்வே. யாஹ்வே என்ன அர்த்தம் தெரியுமா? நட்புக்கான தேவன், உறவுக்கான தேவன், the covenant keeping God. எழுதிங்க பார்க்கலாம். உடன்படிக்கையை வைத்துக் கொள்ளும் தேவன், உடன்படிக்கையின் தேவன், the covenant God. covenant என்ன அர்த்தம்? உறவு. மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் யார்ட்டையும் உறவாட முடியல. யார்கிட்ட உறவாட முடியும்? எந்த சிருஷ்டிப்பும் அவருடைய சாயல்ல இல்லையே. அப்ப அவர் சொன்னார், இல்ல இல்ல, நான் வெறும் எலோஹிம் தான், நான் யார்ட்டையும் உறவுல இருக்க முடியாது. ஆனா மனுஷனை தான் சாயல படைச்சவன் இப்ப சொல்றாரு, ஹாய் ஆடம், ஐ எம் யாஹ்வே. ஹலோ, டெய்லி நான் வர்றேன், நம்ம மீட் பண்ண போறோம். உறவு. சோ சிருஷ்டிப்பை பொறுத்த வரைக்கும் தேவன் யாரு? ஹீப்ரு வார்த்தை சொல்லுங்க. ஆனா ஆதாம் ஏவாளை பொறுத்த வரைக்கும் அவர் யாரு? யாஹ்வே எலோஹிம். எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க இத? யாஹ்வே என்ன அர்த்தம்? நெருக்கமான தேவன், நண்பனான தேவன், உடன்படிக்கையின் தேவன். முக்கியமா சொல்லணும்னா உடன்படிக்கையின் தேவன் அர்த்தம். சரியா? இப்ப பாருங்க பிசாசு எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உனக்கு சொன்னதுண்டா? யாவைய கட் பண்ணிட்டான் பாத்தீங்களா பிசாசு? தேவனோட நட்பை கட் பண்ணிட்டான், தேவனோட ஒரு உறவையும் உடன்படிக்கை அப்படியே மறைச்சிட்டான். எத்தனை பேரால பார்க்க முடியுது அதை? இப்ப என்ன தேவனை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் பிசாசு? வெறும் எலோஹிம் கொண்டு வரான், யாவேன் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்? அடுத்தது பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், ஓ ஏவாள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏவாள் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஏவாள் கர்த்தராகிய தேவன் சொல்லி இருந்திருக்கணும், the Lord God ன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா பிசாசானவன் செஞ்ச முதல் காரியம் பாருங்க, விசுவாசத்தை ரெண்டு வெளிப்பாட சொல்லுங்க. தேவன் உண்டென்றும் அவர் நல்லவர் என்றும். கரெக்டா? முதல் விஷயத்தை எப்படி தகர்த்தான் பாருங்க. ஏவாள், அவரை யாவே நினைச்சியா? அவர் உன் கூட இருக்கிறார் நினைச்சியா? அவர் என்ன இப்ப உன் பக்கத்துல நின்னுகிறார் நினைச்சுன்னுக்கிறியா? You think he is present with you? No, he is far away from you. He is only a creator God. அவர் வெறும் சிருஷ்டிப்பின் தேவன். என்னமா எலோஹிம் என்ன சொன்னாரு? ஏன் யாவேன்னு அவங்களுக்கு ஞாபகமே வரக்கூடாது அப்படின்னா முதல் எந்த வெளிப்பாட திருடினான் தெரியுமா? தேவன் ஏவாளுடைய வாழ்க்கையில இருக்கிறார் அப்படின்ற அந்த உண்மையை பிசாசானவன் திருடிட்டான். எத்தனை பேரால பார்க்க முடிஞ்சது அதை? He is bringing in an idea that God is far from her. அவர் யெகோவா இல்ல, அவர் தூரத்துல இருக்கிறார், அவர் வெறும் எலோஹிம் தான். எலோஹிம்னா தூரத்துல இருக்கிற கடவுள். ஏன்னா தூரத்துல இருந்தே பேசிடலாம் சிருஷ்டிப்பேன். ஆனா யெகோவானா கிட்ட வந்து நடக்கணுமா இருக்குது ஆதாம் கூட. முதல் வெளிப்பாட திருடிட்டான் பாத்தீங்களா? ரெண்டாவது வெளிப்பாட திருடுறான் பாருங்க. அவன் பிசாசு சொல்றத கவனிங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா? அப்படியா சொன்னாரு? சகல விருட்சங்களிலும் புசிக்க வேண்டாம் சொன்னாரு. எல்லா மரத்துல இருந்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரா? ஆன்சர் பண்ணுங்க. அப்படியா சொன்னாரு? அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? ஒரே ஒரு மரத்துல மட்டும் தான் சாப்பிட வேண்டாம்னாரு. நல்லது கெட்டது அப்படின்ற அந்த அறிவை கொண்டு வர்ற விருட்சத்துல இருந்து மட்டும் சாப்பிடாதீங்கன்னாரு. பிசாசு என்ன ஐடியாவை கொண்டு வர்றான் பாருங்க. எல்லா மரத்துல இருந்துமா சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. அட அவரு எப்ப அந்த மாதிரி சொன்னாரு? இல்ல சொன்னாலும் சொல்லுவாரு. புரியுதா எந்த ஐடியாவை கொண்டு வந்துட்டு இருக்கிறான்? ஏன்னா அவர் கெட்டவர். அவர் அப்படித்தான், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத உங்க சந்தோஷத்தையே கெடுத்துருவார். அவர் இந்த ஐடியாவை கொண்டு வந்துருக்கிறான் பிசாசு. இதுக்கு இந்த அம்மா என்ன ஆன்சர் பண்றாங்க பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணி தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு என்னன்னு சொன்னார் பாருங்களேன். 16ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க தேவனாகிய கர்த்தர். அப்ப யாரு? யாவே எலோஹிம். வெறும் எலோஹிம் இல்ல, யாவே என்ன அர்த்தம்? உடன்படிக்கையின் தேவன் சொன்னாரா, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். இங்கிலீஷ்ல போட்டுக்கும் ஃப்ரீலி. அப்படின்னு அர்த்தம்? தாராளமா சாப்பிடு. சத்தமா சொல்லுங்க தாராளமா சாப்பிடு. ஆண்டவர் எப்படி பேசினார் பாருங்க, தாராளமா சாப்பிடு. பிசாசானவன் எப்படி அப்படி ஆப்போசிட் பண்றான் பாருங்க. ஒரு மரத்துல இருந்து சாப்பிட வேணாம் சொல்லிட்டாரு அவரு. அது கேவால அப்படியெல்லாம் சொல்ல, அது நடுவில் இருக்கிற மரத்துல இருந்து மட்டும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. நீங்க சாகாதபடிக்கு இந்த நடுவில் இருக்கிற மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பிசாசானவன் சொல்றான் பாருங்களேன். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, ஏன்
ஏன்னா அவர் தேவனாகிய கர்த்தர் இல்ல, தேவன் தான் அப்படின்னு ஏவாள் ஒத்துக்கிட்டதுனால பார், யெகோவாவை ஞாபகப்படுத்திக்காம தேவனோட தூரமான உடனே இப்ப பிசாசானவன் கொண்டு வந்து சொல்றான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்படின்னா அர்த்தம், சாவ மாட்டீங்கம்மா, இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுள் மாதிரியே மாறிடுவீங்க, நீ அப்படிங்க மாறக்கூடாதுன்னு தான் பிசாசான சொல்றான். நீங்க அப்படி மாறக்கூடாதுன்னு தான் தேவன் உங்களை அதுகிட்ட இருந்து விலக்கிட்டார். இப்ப பிசாசானவன் எந்த ஐடியாவை கொண்டு வர்றான்? ஆண்டவர் அவ்வளோ நல்லவர் நினைச்சியா? இல்ல இல்ல இல்ல, நீ நல்லா இருக்க கூடாதுன்ட்டு தான் இந்த மரத்துல இருந்து சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு. சாப்பிட்டனா நல்லா ஆயிடுவல, அவர் அவ்வளோ நல்லவர் இல்லம்மா, அவர் லைட்டா கெட்டவர். எவ்வளவு பேர் புரியுது? செகண்ட் விஷயத்தை விதைச்சிட்டான் பாரு. பிரச்சனை வரும்போது ரெண்டு விஷயத்தை பிசாசு அட்டாக் பண்ணுவான். எங்க உன் கடவுள் கேட்கும், எங்க உன் கடவுள் இருக்கிறாரா? யாவே யாவே என்ன, அவர் வெறும் எலோஹிம். அவரெல்லாம் மீட்பின் தேவன், ரட்சிப்பின் தேவன், உறவின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் இல்ல. அவர் யாரு? தூரமா இருக்கிறார் உன்னை விட்டு, எங்க கடவுள் அப்படின்னு கேட்பான். ரெண்டாவது நேரத்தில் பிசாசு சொல்லுவான், அவர் அவ்வளோ நல்லவர் நினைக்கிறியா? உனக்கு இந்த வேலை கெச்சிருமா? கிடைக்காது. வேலை கிடைக்காம வச்சு உன்னை சோதிச்சு பார்ப்பார். கெச்சிட்டா நீ நல்லா ஆயிடுவ, நல்லா ஆயிட்டா அவரை நீ மறந்துடுவ. உலகத்துடைய பிலாசபியெல்லாம் பிசாசான கொண்டு வருவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசான இப்படி தான் அட்டாக் பண்றான் பாருங்க. தேவன் இல்லை ஏவாள் இல்ல, அவர் வெறும் எலோஹிம் தான், அவர் யாவேன்னு கூப்பிடாத. ரெண்டாவது பிசாசானவன் சொல்றான், அவ்வளோ நல்லவர் நினைச்சியா? அவ்வளோ நல்லவர் இல்லை. ஆனா 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏவாளுக்கு புரிஞ்சிருக்கும் ஏவன் எவ்வளோ நல்லவர்னு. ஏன்? தன்னுடைய ஒரே குமாரனை ஏவாளுக்காகவும் ஏவாளுடைய ஒட்டுமொத்த சந்ததிக்காகவும் அந்த ஒருவர் மரித்து இவங்க எல்லாரும் காப்பாற்றும்படி தன்னுடைய குமாரனை அனுப்பி வச்சார். அவர் அவ்வளோ நல்லவர். அப்படின்னு தேவன் வெறும் நல்லவர் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். நம்ம நல்லவேளை சிலுவைக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம சொல்ல முடியும் அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். வர ரெண்டு விஷயத்தை பிசாசு அட்டாக் பண்ணது பார்த்தோம்ல. ஏவாள் அவர் யெகோவா இல்லை, வெறும் எலோஹிம். அப்படின்னு அர்த்தம், he is not near you, he is not there in your life, he is not present in your life. தேவன் உண்டென்று நீ நம்பாத ஏவாள், அவர் இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார், உன் வாழ்க்கையில இல்லை. ரெண்டாவது போய் என்ன பிசாசு கொண்டு வந்தான் பாருங்க, அவர் அவ்வளோ நல்லவர் இல்லை, இது சாப்பிட்டா நீ நல்லா ஆயிடுவ, அதனால தான் உன்னை சாப்பிட வேணான்னாரு. நான் அவர் நல்லவர் நினைச்சிடாத, நீ ரொம்ப கெட்டவர், இந்த எண்ணத்தை விதைச்சிட்டு போயிட்டான் பாருங்க. தேவன் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு திரும்பவும் நம்ம முதல் கத்துக்கிட்ட லெசன் தான் வந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் சொல்லுங்க, தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் சூழ்நிலையில் இருக்கிறார், என் வேலை விஷயத்துல இருக்கிறார், என் குடும்ப விஷயத்துல இருக்கிறார். சொல்லுங்க, என் திருமணத்துல இருக்கிறார், என் பொருளாதாரத்துல இருக்கிறார், என் சபையில இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை விட்டு தூரமா இல்ல. சொல்லுங்க, he is a very present help in the midst of trouble. ஆபத்து காலத்தில் அவர் எனக்கு ஒரு அனுகூலமான சகாயமா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான சகாயமா. முதலாவது ஞாபகம் வச்சுங்க, அவர் இங்கே தான் இருக்கிறார். ரெண்டாவதா, அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். எவ்வளோ நல்லவர்னா, தனக்கு துரோகம் பண்ண ஜனங்களுக்கே தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்து தான் ஒரே பிள்ளைய அவங்களுக்காக சாகடிச்சு காப்பாத்தின அவ்வளோ நல்ல கடவுள் அவர். அவரோ நல்ல தேவன், அவரோ நல்ல தேவரை நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு விசுவாசத்துடைய அடித்தளமே இதுதான். தேவன் இருக்கிறார், நம்பணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். ஃபெய்த்னா என்னது? காட் இஸ், கர்த்தர் இருக்கிறார். பர் இயேசு கிறிஸ்துவ தெருவில் பார்க்குற ஜனங்க விசுவாசத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. ஏன்னா காட் இஸ், ஜீசஸ்னா என்னது? காட் இஸ் வித் அஸ், காட் வித் அஸ். ஜீசஸ்க்கு இன்னொரு நாமத்தை கொடுத்தாங்க அவர் பிறக்கும்போது, இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. அப்ப இயேசுவை பார்த்த உடனே விசுவாசத்துக்கு அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்? விசுவாசம்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. அப்ப இயேசு நடமாடுறத பார்த்தாங்க, இயேசுவை தொட்டாங்க, சுகமாயிட்டாங்க. ஒருத்தராவது நினைச்சு பார்த்தாங்களா, do I have faith, do I not have faith? யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? இல்ல என்கிட்ட விசுவாசம் இருக்குதா இல்லையா, ஐயோ நான் நம்புறேனா இல்லையா? ஒருத்தராவது இயேசு கிட்ட வந்து, இயேசுவே நான் நம்புறேனா இல்லைன்னா தெரியல, எதுக்கு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்களா யாராவது? இல்ல. They were not worried about their faith. Why? Because they know God is. இருக்கிறார் பார், இதோ பார், வந்தார் பார், என் தெருவுக்கு வந்திருக்கிறார் பார், இங்கே தான் இருக்கிறார் பார், தொட்டா சுகமாயிடுவேன் நான். யார் சொல்லி கொடுத்தது இதுதான் விசுவாசம்னு? யாரும் சொல்லி கொடுக்கல. பட் God is. அது மட்டும் இல்லை, ஏசு கிறிஸ்து நல்லவர் நம்பினாங்க. ஒரு குஷ்டரோகி நம்பினா பாருங்க, யார் என்ன கல்லால் அடிச்சு சாகடிப்பாங்கன்னா அவங்க வேணா சாகடிக்கலாம் என்ன, ஆனா இந்த இயேசுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டேனே, அவர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நான் தைரியமா போய் முழங்கால் படிட்டு சொல்றேன், உங்களுக்கு சுத்தமா இருந்தா என்ன சுத்தமாக்குங்கன்னு சொல்லி. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அடுத்தவங்க முன்னாடி மாட்டினா கல்லால் அடிச்சு சாகடிச்சிருப்பாங்க. ஆனா இயேசுடைய வஸ்திரத்தின் நுனியை நான் தொடுறேன், ஏன்னா அவர் நல்லவர் நான் கேள்விப்படுறேன். He is a God of grace. See, everybody who received from Jesus,
they believe two things, God is and God is good. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வீக் மண்டே டியூஸ்டே ஒரு இடத்துல ப்ரேயருக்கு போயிருந்தேன். இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் இந்த காருண்யா பெதஸ்தா ப்ரேயர் அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். 2 days அங்கேயே ப்ரேயர் பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் மத்தியானமாக ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தார். பிரேஸ் லார்ட், நீங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நான் வெறும் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் அப்படி சொல்ல நானாலும் அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் அப்போது என் கூட இருக்கிற தம்பி பாஸ்டர் அப்படின்ட்டாரு. பாஸ்டர்னு ஒன்று அவர் உட்காண்டா பிரைஸ் லார்ட் அப்படின்னாரு. பிரைஸ் லார்ட் அப்படியே உட்காந்துட்டு சொன்னார், ஐயா நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். நான் அவர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் நிறைய இந்த ஜாதி பிரச்சனைலாம் இருக்கும். நான் என் ஜாதியை மீறி ஒரு வசந்த ஜாதியிலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கட்டிக்கினேன். ஆனால் அவங்க ஒரு லாரியை வச்சு எங்களுக்கு ஆக்சிடெண்ட் பண்ணி, அவர் சொல்கிறாரு, லாரியில் அடிப்பட்டு என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதே ஆக்சிடெண்ட்டில் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். என் ஒய்ஃபை கொண்டுட்டாங்க. அப்புறம் சொல்கிறாரு, நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறேன், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அவன் செத்துருவான்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க அவன் செத்துருவான், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அவன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி நான் படுத்துன்னு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில், ஐயா வேறு வழியே இல்லை, அது சூரிய வழியாக தான் இருக்கணும். அவ்வளோ பிரைட்டு ஒரு மேகம் என் ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே வந்ததை நான் பார்க்குறேன். இயேசு என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினாரு. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறேன். அவர் சொன்னார் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம், இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஊழியத்தில் இறங்கிட்டு இருக்கிறார். கம்ப்ளீட்டாக அவருடைய ஸ்டோரி என்கிட்ட உட்காந்து சொல்லிங்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, அப்படியே பேசினவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் ஜம்ப் பண்ணேன். நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி நிறையா பண்ணுவேன், நிறைய பேர் போய் ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு தைரியம் தேவை, ஒரு அழைப்பு தேவை இல்லையா? அழைப்புன்னு சொல்ல ஒரு வாஞ்ச தேவை, சேனலுக்காக ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு. நிறைய பேர் போய் ஜம்ப் பண்ணுவாயா, நிறைய பேர் சுகமாவாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஜம்ப் பண்ண போய் அவங்க சொந்தக்காரன் அடிச்சுட்டான் போட்டு ஹாஸ்பிட்டலே, வரவே கூடாதுடா இந்த பக்கம், நீனா வந்து மாற்றின்கிறா எல்லாரையும் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொல்கிறார், சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்கிறாரு, ஆனால் ஐயா 3 மாதத்தில் என்னை அடிச்சாரு, அவருக்கே ஒரு பிரச்சனை வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவன் நான் சொன்னேன், என்ன பண்ணீங்க நீங்கள்? நான் போய் அவருக்கே ஜம்ப் பண்ணேன் அப்படின்றாரு இவர். அது மட்டும் இல்லை, நான் மட்டும் போகலையா, நான் போய் கேட்டேன் ஜம்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஓன்னார் அவரு. அப்புறம் கேளுனான்ட்டு அவர் போனது மட்டும் இல்லையா, எந்தெந்த ஊழியக்காரங்க கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டின்னு வர்றாரா. நான் ஆச்சரியமாக பார்த்துக்கிறேன். நான் உட்காண்ட கொண்டா சரின்ட்டேன் அப்படியா. அப்புறம் நான் வேறு கேட்டுக்கிறேன் டீட்டெயில், ஏன்னா எனக்கு வந்து இந்த நல்ல டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், அப்புறம் என்னாச்சு அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை ஏன்னா என்ன அடிச்சிட்டா இல்லையா, ஆண்டவருடைய அன்பை நம்ம காமிக்கணும். அவர் சொல்கிறார் பாரு, அவராக சொல்கிற வார்த்தைங்க இதெல்லாம். என்ன அடிச்சிட்டார் இல்லை, நான் எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை காமிக்கணும், அதுக்கு தான் எல்லாரும் கூட்டு வந்து ப்ரேயர் பண்ண வச்சேனே. அப்புறம் சொல்கிறாரு, இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு அவர் ரெகுலரா போயின்கிறாரு, அவர் ரசிக்கப்பட்டாருன்றாரு. அவர் என்ன ஆச்சரியம் பாரு, கர்த்தர் நல்லவர்னு ருசிச்சு பார்த்தவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவர் நன்மையை எல்லாருக்கும் பரப்பணும்னு நினைப்பாங்க, அவருடைய நன்மையை எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம தான் அந்த மாதிரி ஜனங்க. எல்லாம் கைவெத்தி சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் நல்லவர். சொல்லுங்க, என் தேவன் இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கைவெத்தி சொல்லுங்க, என் தேவன் என் வாழ்க்கையில இருக்கிறார், மிகவும் நல்லவரா இருக்கிறார். பாரு, அப்படி நீங்க சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா ஃபெய்த்காக நீங்க ட்ரை பண்ணவே தேவையில்ல, விசுவாசத்துக்காக நீங்க ரொம்ப பிரயாசப்பட தேவையில்ல. தேவன் என் வாழ்க்கையில அனுகூலமான துணையா இருக்கிறார், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டோம்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen.